சமூக சமத்துவத்துக்கான டாக்டர்கள் சங்கம் டாக்டர் ஏஆர் சாந்தி மாநில செயலாளர் சமூக சமத்துவத்துக்கான டாக்டர் சங்கம் திரு எஸ் நரவந்தன் அவர்கள் மாநில துணைத் தலைவர் பாராமெடிக்கல் கல்வி மற்றும் நலச்சங்க மாநில துணைத் தலைவர் தமிழ்நாடு யோகா ஆசிரியர் மாநில தலைவர் மற்றும் பாசிட்டிவ் விமன் நெட்வொர்க் அமைப்புடைய அகில இந்திய தலைவர் கௌசல்யா அவர்கள் இன்றைக்கு ஒன்றிய அரசாங்கமும் தேசிய மருத்துவ ஆணையமும் மாநில உரிமைகளை பறிக்கக்கூடிய வகையில் செயல்படுகிறது. குறிப்பாக மருத்துவ கல்வி மருத்துவ சேவையில் தங்களுடைய சித்தாந்தத்தை புகுத்தக்கூடிய வகையில் திரிக்கக்கூடிய வகையில் தொடர்ந்து செயல்படுகிறார்கள். குறிப்பாக இந்தி சமஸ்கிருதம் இந்துத்துவ கருத்தியலை திரிக்கக்கூடிய வேகமான முயற்சிகளை ஒன்றிய அரசாங்கம் தேசிய மருத்துவ ஆணையத்தின் மூலமாக எடுத்து வருகிறது. ஏற்கனவே ஒன்றிய அரசாங்கம் முதுநிலை மருத்துவ மாணவர்களுக்கு படிக்கின்ற பொழுதே 3 மாதங்கள் மாவட்ட சுகாதார இயக்கத்தின் கீழ் கட்டாயமாக பணியாற்ற வேண்டும் என்ற டிஸ்ட்ரிக்ட் ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம் சொல்லக்கூடிய ஒரு கட்டாய வேலை திட்டத்தை அறிமுகப்படுத்தி நடைமுறைப்படுத்துகிறார்கள். தேசிய மருத்துவ ஆணைய சட்டத்தின் மூலமாகவே நாடு முழுவதும் 3 மாத காலம் முதுநிலை மருத்துவ மாணவர்கள் மாவட்ட சுகாதார இயக்கத்தின் கீழ் அவர் பணியாற்ற வேண்டும் திட்டத்தை நடைமுறைப்படுத்தி வருகிறார்கள். இந்த திட்டம் என்பது இளம் மருத்துவருடைய வேலைவாய்ப்பை ஒழித்து கட்டக்கூடிய ஒரு திட்டமாகும். வேலையில்லா திட்டத்தை அதிகரிக்கும் இளம் மருத்துவருடைய உரிமைகளுக்கு எதிராக இருக்கிறார்கள். எனவே இந்த கட்டாயமாக 3 மாதங்கள் வேலை செய்ய திட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என எங்களுடைய சங்கம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. அது கூட அனைவருக்கும் நன்றாக தெரியும், தமிழ்நாடு அரசுக்கு நன்றாக தெரியும். எனவே இப்பொழுது எந்த சூழ்நிலையில் வேலை பயிற்றுவது கூட ஒன்றிய அரசாங்கம் மேலும் மோசமான திட்டத்தை தற்போது அறிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த மாவட்ட சுகாதார இயக்கத்தின் கீழ் 3 மாதம் கட்டாயமாக வேலை செய்ய வேண்டும். அவ்வாறு செய்த பிறகு அந்த நோடல் ஆபீசர் திருப்தி என்ற சான்று வழங்கிய பிறகு அந்த சான்றிதழ் பெற்ற பிறகுதான் அவர்கள் இறுதி ஆண்டு தேவை எழுத முடியும் என்ற தெளிவு உள்ளது. எனவே அப்படிப்பட்ட சூழலில் இந்த 3 மாத காலம் பணி என்பதை அவர்கள் தற்பொழுது கேத்ரிநாத், பத்ரிநாத், கங்கோத்ரி, யமுனோத்ரி போன்ற புனித தலங்களுக்கு போன்ற மையங்களுக்கு ஆன்மீக பயணம் மேற்கொள்ளக்கூடிய இந்து பக்தர்களுக்கு 3 மாத காலம் சேவை செய்தால் அந்த முதுநிலை மருத்துவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்படும் என்று சொல்லி அறிவித்திருக்காங்க. பக்தர்களுக்கோ ஆன்மீகவாதிகளுக்கோ அல்லது மடாதிபதிகளுக்கோ சிகிச்சை வந்து தரவில்லை. அவர்களும் இந்திய நாட்டின் குடிமக்கள் தான். எனவே எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த மதத்தின் மடாதிபதிகளாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த மதத்தின் பக்தர்களாக இருந்தாலும் சரி, ஆன்மீக பயணம் மேற்கொள்வர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு தேவையான உதவிகளை, பாதுகாப்பை, அடிப்படை வசதிகளை, மருத்துவ சேவையை செய்து கொடுக்க வேண்டிய தார்மீக பொறுப்பு மத்திய மாநில அரசில் இருக்கிறது. அதை மாற்று கருத்துல நாங்கள் எதிராக. ஆனால் அதே சமயத்தில் இந்த பத்ரிநாத், கேத்ரிநாத், கங்கோத்ரி, யமுனோத்ரி போன்ற மையங்களுக்கு யாத்திரை செல்வர்கள் யார்? பெரும்பாலும் இந்துக்கள் தான். எனவே இந்த யாத்திரைக்கு மட்டும் அந்த முதுநிலை மருத்துவ மாணவர்கள் 3 மாத சேவை செய்தால் அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்படும். அந்த சான்றிதழை எடுத்துக்கொண்டு அவர்கள் இறுதியாண்டு தேவை எல்லாம் என்று சொல்வது என்பது மருத்துவ மாணவர்கள் மத்தியிலே பாரபட்ச போக்கு உருவாக்குகிறது. அதே போல மருத்துவ கல்வியை இந்துத்துவமயமாக்குகிறது. அந்த 3 மாத காலத்தில் இப்ப இது 3 மாத காலம் அவங்க வந்து சேவை செய்ய சொல்லிட்டாங்க. அடுத்து நடைமுறை என்ன செய்வாங்க? இப்பெல்லாம் இந்துக்கள், இதெல்லாம் இந்து புனித தலங்கள், எனவே முஸ்லிம் மருத்துவர்கள் அனுப்பக்கூடாது, கிறிஸ்தவ மருத்துவர்கள் அனுப்பக்கூடாது என்று சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கடுத்து இந்துக்களுடைய சாதியை பாதுகாப்பு, நீங்க வந்து உயர் சாதியை சேர்ந்தவர்கள் மட்டும் தான் அனுப்பணும், தாழ்த்தப்பட்டவர்கள் அனுப்பக்கூடாது என்று சொல்லி மரபுமான திட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்துவாங்க. அப்ப இன்னைக்கு வந்து தேசிய மருத்துவ ஆணையம் என்பது பாரபட்சமற்ற மதச்சார்பற்ற ஒரு அமைப்பாக இருக்க வேண்டும். ஆனால் அவ்வாறு இல்லை. ஏற்கனவே ஒரு இந்துத்துவ கருத்தை திணிக்கிறது சொன்னோம். இந்தி சமஸ்கிருத தேசிய மருத்துவரை திணிக்கிறது சொன்னோம். மருத்துவ கல்வியிலே மருத்துவ சேவைகள். இன்று இந்த அறிவிப்பின் மூலமாக தேசிய மருத்துவ ஆணையம் என்பது RSS பிஜேபியுடன் கைப்பாக மாறிவிட்டது. எனவே தேசிய மருத்துவ ஆணையம் என்பது இன்றைக்கு மருத்துவமனையுடைய ஒற்றுமையை திருடக்கூடிய ஒரு கோடாரியாக மாறிவிட்டது என்பதை நாங்கள் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே தேசிய மருத்துவ ஆணையம் தன்னுடைய நடுநிலையை நம்பிக்கை எழுந்தது. எனவே தேசிய மருத்துவ ஆணையத்தின் மூலமாக முதுநிலை மருத்துவ
மருத்துவமனைகளை சாதிய ரீதியிலும் மத ரீதியிலும் பிளவுபடுத்தக்கூடிய ஒரு சூழ்ச்சியை ஒன்றிய அரசு செய்கிறது. இது மருத்துவக் கல்வியிலும் மருத்துவ சேவையிலும் மிகப்பெரிய பாதிப்புகளை உருவாக்கும். ஏற்கனவே ஒன்றிய அரசாங்கம், பிஜேபி அரசாங்கம், RSS இந்திய மக்களை மத ரீதியாக சாதி ரீதியாக பிளவுபடுத்துகிறார்கள். எனவே அதே ஆயுதத்தை கைகொண்டு, அதே யுக்தியை கைகொண்டு இன்றைக்கு மருத்துவ மாணவர்களையும் சாதிய ரீதியாக மத ரீதியாக பிளவுபடுத்துகிற சூழ்ச்சி என்பது நம்முடைய நாட்டுடைய மதச்சார்பைக்கும் மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய மதச்சார்பற்ற தன்மைக்கும் எதிரானதாகும். எனவே இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். இந்த திட்டத்தை உடனடியாக கைவிட வேண்டும். அதே சமயத்தில் அனைத்து சமயத்தைச் சேர்ந்த பக்தர்களுக்கும் அனைத்து சமயத்தைச் சேர்ந்த ஆன்மீக பயணத்தை மேற்கொள்ளக்கூடியவர்களுக்கும் இந்திய அரசும் மாநில அரசுகளும் தேவையான மருத்துவ உதவிகள் செய்ய வேண்டும். அவர்கள் இலவச மருத்துவ முகாம்களை நடத்த வேண்டும். அந்த மருத்துவமனைகளுக்கு தேவையான மருத்துவர்களை கூடுதலாக நியமிக்க வேண்டும். அதை விடுத்து முதுநிலை மருத்துவ மாணவர்களை பயன்படுத்துவதை ஏற்க முடியாது. இந்த திட்டத்தை உடனடியாக ஒன்றிய அரசை கைவிடாவிட்டால் இதை எதிர்த்து நாடு தழுவிய போராட்டத்தை நாங்கள் நடத்துவோம் என்பதை ஒன்றிய அரசு தெரிவித்துக் கொள்கின்றோம். எனவே மருத்துவ மாணவர்களை மத ரீதியாக பிளவுபடுத்துகிற அந்த முயற்சியை ஒன்றிய அரசு கைவிடாவிட்டால் நாங்கள் இதை அனைத்து கட்சிகளை இணைத்து மிக பிரமாண்டமான போராட்டத்தை இந்திய மருத்துவத்துடைய மதச்சார்பை காப்பதற்காக நடத்துவோம் என்பதை ஒன்றிய அரசுக்கு எச்சரிக்கையாக சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே போன்று இன்றைக்கு மருத்துவத்துறையில சரக முதுமொழியை கொடுத்தாங்க. அது இந்தியாவுடைய மதச்சார்பற்ற தன்மைக்கு எதிரானது. அது இந்துத்துவ கருத்தை திரிப்பதை நாங்கள் சொன்னோம். எனவே நாங்கள் அதை கடுமையாக எடுத்தோம். அதே போல பாத்தீங்கன்னா தடுப்பூசி திட்டத்திற்கு தடுப்பூசிக்கு இந்திர தனுஷ் என்று பேர் சொல்லியிருக்கிறாங்க. இந்திரன் வேதகால கடவுள். இந்திரன் எந்த தடுப்பூசியும் கண்டுபிடிக்கவில்லை. தனுஷ் என்றால் வில்லு. வில்லுக்கோ தடுப்பூசி என்ற தொடர்பு இருக்கிறது. வேதகால கடவுள் இந்திரனுக்கும் இந்திர தனுஷுக்கும் இந்த நவீன மருத்துவ தடுப்பூசி எந்த தொடர்பு இல்லை. ஆனா ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்ட் பேர் வச்சுதான் பரவாயில்ல. ஒரு குறிப்பிட்ட தடுப்பூசி கண்டுபிடித்த ஒரு நிபுணருடைய அறிவியலாளருடைய பேரை வச்சுதான் பரவாயில்ல. ஆனா அதற்கு மாறாக இந்திரனுடைய பெயரை சூட்டியிருப்பது என்பது அப்பட்டமான ஒரு இந்துத்துவ திரிப்பாகும். அதன் மூலமாக சமஸ்கிருதத்தை திரிக்கிறாங்க, இந்தியை திரிக்கிறார்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. எனவே இந்த கருத்துக்களை நாங்கள் ஏற்க முடியாது. எனவே மருத்துவ சேவை, மருத்துவ கல்வியில் இந்துத்துவ திரிப்பை, சமஸ்கிருத திரிப்பை, இந்தி திரிப்பை சமூக சமத்துவ டாக்டர் சங்கம் வன்மையாக கண்டிக்கிறது. அதற்கடுத்து நீட் முதுநிலை மருத்துவ தேர்வு நடைபெற உள்ளது. அந்த நீட் முதுநிலை மருத்துவ தேர்வை ஒரே நாளில் ஒரே கட்டத்தில் நடத்த வேண்டும். அதை பல கட்டமாக நடத்த போறோம். காலை மாலை நடத்த போறோம் என்று அறிவித்திருப்பதும் ஏற்கனவே நடத்தினாங்க. அதை எடுத்து போராடி ஒரே நாளில் ஒரே கட்டத்தில் நடத்தினாங்க. மீண்டும் பல கட்டமாக நடத்த முயற்சி நடைபெறுகிறது. பல கட்டமாக நீட் பிஜி தேர்வு நடத்தப்பட்டால் அது பாரபட்சம் இருக்கும், முறையீடு இருக்கும். எனவே அதை ஏற்க முடியாது. எனவே நீட் பிஜி தேர்வை ஒரே நாளில் ஒரே கட்டத்தில் ஒரே முறையில் நடத்த வேண்டும். காலை அமர்வில் மட்டும் நடத்த வேண்டும். 2 அமர்வுகள் கூடாது என்பதை நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும். எனவே உடனடியாக ஒன்றிய அரசுக்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். ஒன்றிய அரசும் மாநில அரசுகளும் போட்டி போட்டுக் கொண்டு இந்த அரசு மருத்துவமனைகளை தனியார் மயமாக்கி வருகின்றன. அரசு மருத்துவ சேவைகளையும் தனியார் மயமாக்கி வருகின்றன. இது ஏழை மக்களுக்கு எதிரானதாகும். அண்மையில் பாஜக அரசாங்கம், மகாராஷ்டிராவுடைய பாஜக அரசாங்கம் மும்பையில் இருக்கக்கூடிய அந்த மாநகராட்சி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய 5 மருத்துவமனைகளை தனியாருக்கு வழங்கிவிட்டார்கள். அதே போல ஒன்றிய அரசு எல்லா மாநிலங்களுக்கும் சுற்றறிக்கை அனுப்பி மாவட்ட மருத்துவமனைகளை தனியார் மருத்துவக் கல்லூரி துவங்குவதற்கு நீங்கள் வழங்கின என்று சொல்லி மீண்டும் வலியுறுத்தி வருகிறார்கள். நாடு முழுவதும் 86க்கும் மேற்பட்ட மாவட்ட தலைமை மருத்துவமனைகள் தனியாருக்கு வழங்கப்பட்டு அவற்றில் PPP மாநில மருத்துவர்கள் துவங்கக்கூடிய நிலைமை உருவாகிறது. பல மாநிலங்கள் துவங்கியிருக்கிறார்கள். எனவே மாவட்ட மருத்துவமனை, வட்டார மருத்துவமனை, பிரைமரி ஹெல்த் போன்றவற்றை தனியாருக்கு கொடுக்கின்ற திட்டத்தை உடனடியாக ஒன்றிய அரசு, மாநில அரசும் கைவிட வேண்டும் என நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். அனைத்து மாநிலங்களும் பொது சுகாதாரத்தை பாதுகாக்க வேண்டும், அரசு மருத்துவமனைகளை பாதுகாக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரியில தற்பொழுது மகப்பேறு மருத்துவரை ஒப்பந்த அடிப்படையில் நியமிப்பதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இது கடுமையான கண்டனத்திற்குரியது. திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் ஒப்பந்த அடிப்படையில் மருத்துவர்களை பணி நியமனம் செய்ய மாட்டோம்.
ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றக்கூடிய மருத்துவர்களை பணி நிரந்தரம் செய்வோம் என்று சொல்லி 2006ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வாக்குறுதி வழங்கியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில அப்பொழுது ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றிய 2005 ஒப்பந்த டாக்டர்களை திமுக அரசாங்கம், மரியாதைக்குரிய முன்னாள் முதல்வர் மாண்புமிகு டாக்டர் கலைஞர் அரசாங்கம் பணி நிரந்தரம் செய்தது. அவ்வாறு இருக்கின்ற பொழுது தற்போது தஞ்சாவூர் மருத்துவமனையில் மகப்பேறு மருத்துவரை ஒப்பந்த அடிப்படையில் பணி நியமிக்க விளம்பரம் கொடுத்திருப்பது என்பது திமுகவுடைய கொள்கை முடிவுகளுக்கு எதிரானது. எனவே அதை உடனடியாக திரும்ப பெற வேண்டும். அனைத்து மருத்துவர்களையும் ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்க கூடாது. அதே போலவே மருத்துவர்கள், மருத்துவ பணியாளர் அனைவருமே நிரந்தர அடிப்படையில் தான் நியமிக்க வேண்டும் என நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். நீண்ட காலமாக தமிழ்நாட்டில் அரசு மருத்துவர்கள் தங்களுடைய ஊதியத்தை உயர்த்த வேண்டும் சொல்லி போராடி வருகிறார்கள். தமிழ்நாடு அரசு அது குறித்து உடனடியாக பரிசீலிக்க வேண்டும். அரசாணை 354 ஊதிய திருத்தங்களை கொண்டு வந்து காலமுறை பதவி உயர்வும் அதே போலவே ஊதிய உயர்வும் வழங்கிட தேவையான நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு உடனடியாக எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். அதே போல பயிற்சி மருத்துவர்களுக்கும் பட்ட மேற்படிப்பாளர்களுக்கும் நீண்ட காலமாக ஊதிய உயர்வு, பயிற்சியாள ஊதிய உயர்வு வழங்கப்படவில்லை. ஊதியத்தை உயர்த்த வேண்டும் என வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். தமிழ்நாட்டில் ஆரம்ப சுகாதாரத்தில் 3500 மேற்பட்ட ஆர்சிஎஸ் தூய்மை பணியாளர்கள் பணியாற்றுகிறார்கள். அவர்கள் ஊதிய உயர்வு வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தினோம். இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் ஏறத்தாழ 850 பேருக்கு பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் என பணி நியமனம் செய்து அவருடைய மாத தொகுப்பூதியத்தை ஏறத்தாழ 19,000 ரூபாய் அளவுக்கு உயர்த்தியிருக்கிறார்கள். இது மனமான பாராட்டு வரவேற்கத்தக்கது. ஆனால் இதர பணியாளர்கள் ஆர்சிஎஸ் தூய்மை பணியாளர்கள் தொடர்கிறார்கள். எனவே மீதமுள்ள எஞ்சியுள்ள அனைத்து ஆசிரியர் தூய்மை பணியாளர்களையும் உடனடியாக பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் நியமித்து அவர்களுக்கும் மாத தொகுப்பூதியம் வெறும் 1500 மட்டுமே என்ற நிலையிலிருந்து ரூபாய் 19,000 ரூபாய் பெறக்கூடிய வகையில் அவர்களுக்கும் உடனடியாக பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் என்ற பணியை வழங்கி ஊதியத்தை உயர்த்த வேண்டும் என நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். அதுக்கடுத்து 60 வயது நிரம்பிய ஆர்சிஎஸ் தூய்மை பணியாளர்களுக்கு கருணை தொகை வழங்கப்பட்டு கொடை வழங்கப்பட்டு கொடைத்தொகை வழங்கப்பட்டு அவர்களுக்கு பணி ஓய்வு வழங்கப்பட்டுள்ள மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் அறிவித்தார்கள். எனவே அந்த அடிப்படையில் 60 வயது நிரம்பிய ஆர்சிஎஸ் தூய்மை பணியாளர்களுக்கு பணி கொடை வழங்கி அவர்களுக்கு பணியிலிருந்து ஓய்வு வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். தமிழ்நாட்டில் ஆரம்ப சுகாதார நம்பிக்கை மையம் என்ற மையத்தை தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வருகிறது. அது HIV தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு பயணம் உருவாகிறது. இந்த நம்பிக்கை மையத்தில் பணியாற்றக்கூடிய லேப் டெக்னீஷியனுடைய ஊதியம் கடந்த 4 ஆண்டுகளாக உயர்த்தப்படவில்லை. அந்த ஊதியத்தை உடனடியாக உயர்த்த வேண்டும். தற்பொழுது அவர்கள் பெறக்கூடிய ஊதியத்தை குறைக்க போகிறோம் என்ற வகையில் செய்தியை வெளியாகி கொண்டிருக்கிறது. எனவே இது மிகுந்த அதிர்ச்சி உண்டாகி இருக்கின்றது. எனவே நம்பிக்கை மையத்தில் பணியாற்றக்கூடிய லேப் என்கிற ஊதியத்தை உயர்த்த வேண்டிய அதற்கு மாறாக அவருடைய ஊதியத்தை குறைக்க கூடாது என நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் 14,000 மேற்பட்ட லேபுகள் செயல்பட்டு வருகின்றன, ரத்த பரிசோதனை செயல்பட்டு வருகின்றன. இந்த ரத்த பரிசோதனைகளில் ஏறத்தாழ 80 விழுக்காடுக்கு மேற்பட்ட ரத்த பரிசோதனைகள் என்பது சிறிய ரத்த பரிசோதனைகள் ஆகும். இந்த சிறிய ரத்த பரிசோதனைகள் தான் ஏழை எளிய மக்களுக்கு விரும்பக்கூடிய நேரத்தில் அவர்கள் எளிதாக அணுகக்கூடிய வகையில் கிராமப்புறங்களில் நகர்ப்புறங்களில் உள்ளது. எனவே ஏழை எளிய மக்கள் குறைந்த கட்டணத்தில் இந்த சிறிய ரத்த பரிசோதனைகள் தான் அவருடைய ரத்த சர்க்கரை போன்ற பரிசோதனை செய்து கொள்கிறார்கள். இந்த 80 விழுக்காடு ரத்த பரிசோதனையில ரத்தம் மட்டுமே பரிசோதனை செய்யப்படுகிறது. அங்கே சிடி ஸ்கேனோ, எம்ஆர்ஐ ஸ்கேனோ, அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனோ வேற எந்த பரிசோதனையும் இல்லை. ஏன்னா அப்படிப்பட்ட சூழல்ல இந்த 80 விழுக்காடு ரத்த பரிசோதனைகளை கூடக்கூடிய வகையில் சென்ற ஆண்டு நவம்பர் மாதம் அரசாணை எண் 390 என்பது வெளியிடப்பட்டுள்ளது. அந்த அரசாணை அடிப்படையில் கிராமப்புறத்தில் செயல்படக்கூடிய ரத்த பரிசோதனைகளுக்கு 300 சதுர அடி இடப்பரப்பு வேண்டும் என்று சொல்லியும், நகர்ப்புறங்களில் செயல்படக்கூடிய சிறிய ரத்த பரிசோதனைகளுக்கு 500 முதல் 700 சதுர அடி இடம் வேண்டும் என்று சொல்லியும் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அது சிறிய சொல்ல ஒட்டுமொத்தமாக போட்டாங்க. ரத்த பரிசோதனை கிராமப்புறத்தில் செயல்படுவது 300 சதுர அடி, நகர்ப்புறத்தில் செயல்படுவதற்கு 500 இருந்து 700 சதுர அடி வேண்டும் சொல்லி அந்த அரசாணை 390 கூறப்பட்டுள்ளது. இது
பெரிய ரத்த பரிசோதனை சாதகமானது. எனவே நகர்ப்புறத்துல ஒரு 700 சதுரடி இறந்தா போதும் ஆனா சிடி ஸ்கேனு, எம்ஆர்ஐ ஸ்கேனு, ரத்த பரிசோதனைகளையும் அல்ட்ராசவுண்ட் உள்ளிட்ட எல்லா அவசியம் பெரிய வைத்துக் கொள்வாங்க. ஆனா அதே சமயத்துல சிறிய ரத்த பரிசோதனைகள் மூடக்கூடிய நிலை இருக்கும், அவங்க வாடகை கொடுக்க முடியாது. கிராமப்புறங்களே 300 சதுரடி இருந்தா போதும் பெரிய ரத்த பரிசோதனை அங்கே பிரான்சஸ் ஆரம்பிச்சுவாங்க. ஆனா சிறிய பரிசோதனைகள் அதை வாடகை கொடுக்க முடியாது, மூடக்கூடிய நிலை இருக்கும். எனவே அரசாணை 390 என்பது பாரபட்சமானது, அது சிறிய ரத்த பரிசோதனைகளுக்கு எதிரானது. கார்பரேட் நிறுவனங்கள் சங்கிலி தொடர்போல் லேபரை போகிறார்கள், அவர்களுக்கு சாதகமானது. எனவே மாநில அரசாங்கம், தமிழ்நாடு அரசாங்கம் மிகப்பெரிய கார்பரேட் லேபலுக்கு சாதகமாக செயல்படக்கூடிய இந்த போக்கு மிகுந்த வருத்தத்தையும் அதிர்ச்சியையும் வேதனை அளிக்கிறது. எனவே இந்த அரசாணை 390 என்பதை திரும்ப பெற வேண்டும். கிராமப்புறமாக இருந்தால் சிறிய ரத்த பரிசோதனை 100 சதவீதம் எனவும், நகர்ப்புறமாக இருந்தால் 300 சதவீதம் எனவும் நியமிக்க வேண்டும். 150 என நிர்ணயிக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் இந்த நிர்ணயம் தேவையில்லை. ஏன்னு சொன்னால் ஒன்றிய அரசுடைய கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட்ல லேபுக்கு என்று தனியாக இந்த சதவீதம் இருக்கிறதா சொல்லவே இல்லை. ஒன்றிய அரசில் கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் இல்லாத தமிழ்நாடு அரசு வேண்டும் என்று கூட்டி இத்தனை சதுரடி விட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருப்பது என்பது இந்த 14,000 ரத்த பரிசோதனைகளில் 80 விழுக்காடு லேபரை மூடக்கூடிய வகையில் அமைந்துள்ளது. இது கார்பரேட் சார்பாக உள்ளது. எனவே என்று ஒன்றிய அரசு ரத்த பரிசோதனைகளை சிறிய ரத்த பரிசோதனையா, நடுத்தர ரத்த பரிசோதனையா, பெரிய ரத்த பரிசோதனை பிரிச்சிருக்காங்க. அதையும் தமிழக அரசு செய்யவில்லை. அதையும் செய்யாம ஒட்டுமொத்தமா லேபருக்கு இடம்பெற்று அறிவிப்பது என்பது சரியில்லை. எனவே இந்த அரசாணை 390 உடனடியாக திரும்ப பெற வேண்டும். தற்பொழுது சுகாதாரத்துறை அதிகாரிகள் மூலமாக இந்த சிறிய ரத்த பரிசோதனைகளை பல ஊர்ல மிரட்டுறாங்க, கூட சொல்லி கட்டாயப்படுத்துறாங்க. இது மிகவும் கண்டனத்திற்குரியது. தேர்தல் நெருங்குகிறது. அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த சிறிய பரிசோதனைகளுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு செயல்படுவதால் அது மிகப்பெரிய எதிர்ப்புகளை தமிழ்நாட்டில் உருவாக்கும் என்பதை மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்களுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் எங்களுடைய சங்க சார்பாக மிகுந்த கனிவோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். எந்த வகையிலும் சிறிய ரத்த பரிசோதனைகள் கூடக்கூடாது. அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு தமிழ்நாடு அரசுக்கு. அனைவருக்கும் அனைத்தும் எல்லோருக்கும் எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு அரசாங்கம் சிறிய ரத்த பரிசோதனைகளை மூடுவது என்பது திராவிட மாடல் அரசுக்கு உகந்தது அல்ல. அதற்கு நேர் எதிராக அமைந்துள்ளது என்பதை சுட்டிக்காட்ட நாங்கள் விரும்புகின்றோம். அதே போல இன்றைக்கு தமிழ்நாட்டில் கச்சையை தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் ஏறத்தாழ 1,70,000 பேர் இருக்கிறார்கள். அந்த 1,70,000 பேர் பயன்பெறக்கூடிய வகையில் ஏராளமான திட்டங்களை தமிழ்நாடு அரசு நடைமுறைப்படுத்துகிறது. அது மனமாற பாராட்டக்கூடியது, வரவேற்கக்கூடியது. குறிப்பாக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அண்மையில் ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அந்த அறிவிப்பின் அடிப்படையில் HIV தொற்றால் பாதிக்கப்பட்ட பெண்களுடைய குழந்தைகளுக்கு உதவித்தொகை வழங்கப்படும் என்று சொல்லி அவர் அறிவித்திருக்கின்றார். அதை மனமாற வரவேற்கின்றோம். இன்னும் சொல்ல போனால் அந்த உதவித்தொகை 2,000 ரூபாய்க்கு குறைவில்லாமல் கூடுதலாக வழங்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். எனவே அந்த குடும்பங்களுக்கு HIV தொற்றால் பாதிக்கப்பட்ட பெண்கள் குடும்பங்களுக்கு அவர்கள் குழந்தைகளை வளர்ப்பதற்கு இது மிகவும் உதவிகரமாக இருக்கும். ஏன்னா பல இடங்களில் அவங்க வேலை தூக்கிறாங்க, வேலை செய்ய முடியவில்லை, பணி கிடைக்கவில்லை. அப்படிப்பட்ட சூழல்ல ஆதரவற்ற அந்த பெண்கள் தங்களுடைய குழந்தைகளை வளர்ப்பதற்கு அந்த தொகை என்பது உதவிகரமாக இருக்கும். தமிழ்நாடுடைய இந்த அரசுடைய அறிவிப்பை மனமாக வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம். எனவே அந்த உதவித்தொகை வழங்குவது நல்ல திட்டமாகும். அதே போன்று தமிழ்நாடு அரசு இளைப்பாறு மையங்கள் என்று சொல்லி HIV தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களை இளைப்பாறு மையங்களை உருவாக்கியிருக்கிறது. இது ஒரு முன்னோடி திட்டமாகும். இதே வரவேற்கின்றோம். இந்த இளைப்பாறு மையங்கள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவாக இருக்கிறது. எனவே இந்த நேரத்தில் தமிழ்நாடு அரசாங்கம் ஆண்களுக்கு பெண்களுக்கு என்று ஒட்டுமொத்தமாக இருப்பதை தவிர்த்து பெண்களுக்கு என்று தனியாக இளைப்பாறு மையங்களில் தமிழ்நாடு அரசு துவங்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். அதுக்கடுத்து இந்த HIV தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் தாங்கள் உயிர் வாழ்வதற்கு, தங்களுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு இன்றைக்கு பல்வேறு மருந்துகளுக்கு எதிர்பார்ப்புகள் பெற்றவர்கள் கூட அவர்கள் மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ஸ் சொல்லக்கூடிய நோய்களுக்கு அந்த நிலைமைக்கு காசு வாங்கி உள்ளானவர்கள் கூட வாழ வேண்டிய சூழல் இருக்கிறது. எனவே அவர்கள் அந்த மருந்துகளை பெறுகிறார்கள். அதே போல HIV தொற்றுக்கான மருந்துகளை பெறுகிறார்கள். பெரும்பாலானவர்கள் அரசு மருத்துவர்கள் தான் அந்த சிகிச்சையை பெறுகிறார்கள், அந்த மருந்துகளை பெறுகிறார்கள். எனவே அவர்கள் இந்த மருந்துகளோடு கூடுதலாக ஊட்டச்சத்தை பெற வேண்டும். HIV மிக முக்கியமான ஒன்று ஊட்டச்சத்து, புரதச்சத்து அதிகமாக தேவை என்பதுதான்.
அவருடைய இரும்புச்சத்து, வைட்டமின்கள், கால்சியம் போன்ற தாது பொருட்கள் போன்றவையெல்லாம் அந்த HIV தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மிக மிக அவசியம் உள்ளது. நம்முடைய சித்த ஆராய்ச்சி மையத்தின் மூலமாக ரிப்போர்ட் வாங்கியுள்ளது. எனவே அந்த அடிப்படையில் போஷாக்கான சத்தான ஊட்டச்சத்து மிக்க உணவை உண்ண வேண்டியது HIV தொற்றால் உள்ளானவர்களுக்கு மிகவும் அவசியமாகும். எனவே மாதந்தோறும் இந்த ஊட்டச்சத்தை உண்பதற்காக, ஊட்டச்சத்தை பெறுவதற்காக ஊட்டச்சத்து தொகை, ஊக்கத்தொகை என்ற அடிப்படையில் ரூபாய் 2500 தமிழக அரசு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறது. மருந்து மாத்திரையை அரசு கொண்டு பெறுகிறார்கள். ஆனா அதே சமயத்துல ஊட்டச்சத்தை பெற சொன்னா அவங்க அதை வாங்கிதான் சாப்பிடணும். ஏற்கனவே வேலையில திண்டாட்டம் போன்ற பிரச்சனை கஷ்டப்படுறாங்க. அப்படிப்பட்ட சூழல்ல தங்களுடைய ஊட்டச்சத்தை பெருக்கிக் கொள்வதற்காக, ஊட்டச்சத்தை பெறுவதற்காக மாதந்தோறும் ஊட்டச்சத்து ஊக்கத்தொகையாக ரூபாய் 2000 தமிழ்நாடு அரசு வழங்க வேண்டும் என நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். அதே போலவே இன்றைக்கு இந்த இளைப்பால் மையங்களில் பணியாற்றக்கூடிய பணியாளர்களுக்கு மாதந்தோறும் தொகுப்புரிவாக 8000 ரூபாய் மட்டுமே வழங்கப்படுகிறது. அவர்களுக்கான ஊதியத்தை 18000 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் 253 மேற்பட்ட யோகா பயிற்றுநர்கள் பணியாற்றுகிறார்கள். இந்த யோகா பயிற்றுநர்கள் MSc படிச்சவங்க இருக்காங்க, PhD முடிச்சவங்க இருக்காங்க, MPhil முடிச்சவங்க இருக்காங்க. அவர்கள் யோகா ஆசிரியர்கள். அவர் UGC அடிப்படையில் அவர்கள் பட்டங்களை பெற்றிருக்கிறார்கள். UGC-யால் அங்கீகரிக்கப்பட்ட பட்ட படிப்பு, பட்ட மேற்படிப்பை படித்திருக்கிறார்கள். எனவே அந்த அடிப்படையில் ஆரம்ப சுகாதாரத்தில் 253 பேர் பணி நியமனம் செய்யப்பட்டுள்ளார்கள். தற்பொழுது அவர்களை பணி நீக்கம் செய்ய போவதாக மிரட்டப்படுகிறார்கள். இது கடுமையான கட்டணத்திற்கு. எனவே எந்த யோகா ஆசிரியர்களையும், ஆரம்ப சுகாதாரத்தில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களையும் பணி நீக்கம் செய்யக்கூடாது. இது தொடர்பாக உயர்நீதிமன்றத்துடைய சென்னை கிளை தடை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. எனவே தமிழக அரசு தடை உத்தரவை மதிக்க வேண்டும். எனவே எந்த யோகா ஆசிரியர்களையும் பணி நீக்கம் செய்யக்கூடாது. அதுக்கடுத்து கடந்த 20 மாதங்களாக இந்த யோகா பயிற்றுநர்களுக்கு ஊதியமே வழங்கப்படவில்லை. ஊதியமே வழங்கப்படாமல் 20 மாதங்களாக பணியாற்றுகிறார்கள். இது மிகுந்த வருத்தத்திற்கு உரியதாகவும், பணியாற்றியவுடன் வேலைகளுக்கு ஊதியம் வழங்க வேண்டும். ஏன்னா அப்படிப்பட்ட சூழல்ல 20 மாதமாக பணியாற்றிய பிறகும் தமிழ்நாடு அரசும் ஒன்றிய அரசும் அந்த ஊதியத்தை வழங்கவில்லை என்று சொல்வது என்பது அந்த ஊழியர்களை மிகப்பெரிய பாதிப்பு உண்டாக்குகிறது. இன்னும் சொல்ல போனா அந்த யோகா பயிற்றுநர்கள் பெண்களுக்கு மாதந்தோறும் 4000 ரூபாய், 5000 ரூபாய் தொகுப்புதை வழங்கப்படுகிறது. அதே சமயத்தில் ஆண்களுக்கு 8000 ரூபாய் தொகுப்புதை வழங்கப்படுகிறது. சம வேலைக்கு சம வேலை சொல்றோம், ஆண் பெண் பாகுபாடு கூடாதுன்னு சொல்றோம். அது திராவிட மாடல், அதுதான் சொல்றோம். அவ்வாறு தமிழ்நாட்டில் ஆண் யோகா பயிற்றுநர்களுக்கு மாதந்தோறும் 8000 ரூபாய் தொகுப்புதை என்பதும், பெண் யோகா பயிற்றுநர்களுக்கு மாதந்தோறும் 5000 ரூபாய் தொகுப்புதை என்பது பாரபட்சமா இல்லையா? பாலின அடிப்படையில் பாகுபாடு மாற்றலாமா? இது சரியா என்பதை தமிழக அரசு சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே பாகுபாடு களையப்பட வேண்டும். மாத தொகுப்புதை 8000 என்பது மிக குறைவு, குறைந்தபட்ச ஊதியத்துக்கு எதிரானது. எனவே அவர்கள் ஊதியத்தை உயர்த்த வேண்டும், சம வேலைக்கு சம ஊதியம் கொடுக்க வேண்டும். ஆண் பால் பாகுபாடு பார்க்காமல், பாலின பாகுபாடு பார்க்காமல் ஆண் பெண் இருவருக்கும் சம ஊதியத்தை தமிழக அரசு வழங்க வேண்டும். பணி நீக்கம் செய்யக்கூடாது, பணி நிரந்தரம் வழங்க வேண்டும். 20 மாதமாக வழங்கப்படாத ஊதிய பாக்கியை உடனடியாக வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். தமிழ்நாட்டில் தற்காலிகமாக ஒப்பந்த அடிப்படையில், நிரந்தர அடிப்படையில் பணியாற்றக்கூடிய அனைத்து மருத்துவத்துறை பணியாளர்களையும் தமிழ்நாடு அரசு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். அவ்வாறு பணி நிரந்தரம் செய்கின்ற வரை அவர்கள் ESI, PF போன்ற சலுகைகளை தமிழ்நாடு அரசு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். அது தமிழ்நாட்டில் எல்லா அரசாணைகளும் தமிழ்நாடு வெளியிட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் உத்தரவு போட்டிருக்கின்றார். அதை மனமாற வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம். மக்களுக்கு அனைத்து கடிதங்களுக்கும் பதிலை தமிழ்நாடு எழுத வேண்டும் சொல்லி தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கின்றது. அனைத்து அரசாங்கம் தமிழ்நாடு என்று சொல்லி அறிவித்திருக்கிறார்கள். அதே போலவே தமிழில் கையெழுத்து சொல்லி அறிவித்திருக்கிறார்கள். இதையெல்லாம் மனமாற பாராட்டு வரவேற்கிறது. ஆனா இன்னைக்கு என்ன நிலைமைனாங்க, அதை நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும். தமிழ்நாடு கவனத்தை கொண்டு வர வேண்டும். தமிழ்நாடு அரசுடைய மருத்துவ கல்வி இயக்குநராக இருக்கட்டும், அல்லது DMS இருக்கட்டும், DPH இருக்கட்டும், எல்லா உத்தரவும் பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் தான் வருது. அவங்களுடைய இணையதளம் எல்லாம் ஆங்கிலத்தில் தான் இருக்கு. ஒரு மாணவர் ஒரு செவிலியர் படிப்புக்கு அப்ளை செய்ய வேண்டும், அல்லது ஒரு பேராமெடிக்கல் கோர்ஸ் அப்ளை செய்யணும்னு சொன்னால் அந்த DME-உடைய வெப்சைட் பார்த்தா எல்லாமே ஆங்கிலத்தில் தான் இருக்கு. கிராமப்புற மக்கள் அதை எப்படி பார்த்து அவர்கள் தங்களுக்கு தேவையான தகவலை பெற முடியும், செய்தியை பெற முடியும்? எனவே இது தமிழ்நாடு அரசின் நோக்கங்களுக்கு எதிராக இருக்கிறது. எனவே தமிழ்நாட்டில் அனைத்து அரசு அலுவலகங்கள் நடத்தக்கூடிய அனைத்து இணையதளங்களும்
தமிழில் செயல்பட வேண்டும். தமிழ்ல தான் எல்லா அறிவிப்பாளரும் இருக்க வேண்டும், எல்லா சர்க்குலரும் போட வேண்டும், எல்லா வேலைவாய்ப்புகளும் அறிவிக்கப்பட வேண்டும், எல்லா படிப்புகளுக்கான அறிவிப்புகளும் தமிழ்ல தான் இடம்பெற வேண்டும். எனவே அனைத்து இணையதளங்களையும் தமிழக அரசு தமிழில் மாற்ற வேண்டும் என வலியுறுத்தி கேட்டுக் வேண்டும். கூடுதலாக ஆங்கிலத்தில் இடம்பெற வேண்டும். ஆனா தற்போது வெறும் ஆங்கிலத்தை மட்டும்தான் இருக்குது. எனவே இது தமிழ்நாடு அரசு நோக்கத்துக்கு எதிராக இருக்கு. எனவே இந்த பிரச்சனை நீண்டாக சொல்லிட்டு இருக்கோம். கிராமப்புறத்துல ஒரு செவிலியர் ஒரு படிப்புக்கோ பேராமெடிக்கல் கோர்ஸுக்கோ அது வேற படிப்புகளுக்கோ விண்ணப்பிக்க விரும்புகின்ற கிராமப்புற ஏழை எளிய மக்கள், ஆங்கிலத்தை படிக்காதவர்கள், ஆங்கில அறிவு இல்லாதவர்கள் மிகப்பெரிய சிரமங்களை உண்டாகிறார்கள். இது பாரபட்ச போக்காகும், மொழி அடிப்படையில் பாரபட்ச போக்காகும். எனவே தமிழ்நாட்டில் அனைத்தும் தமிழில் தான் இருக்க வேண்டும், அனைத்து அரசு இணையதளங்களும் தமிழில் தான் இயங்க வேண்டும். கூடுதலாக மக்கள் வசதிக்காக ஆங்கிலமும் அதை இடம்பெற வேண்டும் என நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக் கொள்கிறோம். ஆங்கிலம் மட்டுமே என்பதை ஏற்க முடியாது. அதே போலவே டெங்கு கொசு ஒழிப்பு பணியாளர்கள் அவர்கள் தமிழ்நாட்டில் 36,000 பேர் இருக்காங்க. அவர்கள் தினக்கூலி அடிப்படையில் வேலை செய்றாங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு கூலி வழங்கப்படுகிறது. சம வேலைக்கு சம ஊதியம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. அவர்கள் உள்ளாட்சி அமைப்புகள் மூலமாக பணி நியமனம் செய்யப்பட்டு மருத்துவத்துறையில் பணியாற்றுகிறார்கள். இது சரியான போக்கு அல்ல. எனவே அந்த ஊழியர்களை டெங்கு கொசு ஒழிப்பு அல்லது கொசு ஒழிப்பு பணியாளர்கள் அனைவரையுமே மருத்துவத்துறையின் கீழ் அவர்களை பணியமர்த்த வேண்டும். மருத்துவத்துறையின் கீழ் தான் அவர்கள் ஊதியம் வழங்க வேண்டும். சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும். அவர்களை செமி ஸ்கில் என்ற வகையில் வகைப்படுத்தி அவர்கள் குறைந்தபட்ச ஊதியமாக மாநகராட்சிகளில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு 21,000 ரூபாயும் ஏற்கனவே குறைந்தபட்ச அரசாணை இருக்கிறது. அந்த 2017 அரசாணை அடிப்படையில் கொசுவொழிப்பு பணியில் இருக்கக்கூடியவர்களை செமி ஸ்கில் என்று வகைப்படுத்தி மாநகராட்சியில் ஏறத்தாழ 21,000 ரூபாயும், நகராட்சியில் 19,000 ரூபாயும், உள்ளாட்சி பேராட்சியில் 18,000 ரூபாய் ஏறத்தாழ 18,000 ரூபாயும் வழங்க வேண்டிய பொறுப்பு தமிழ்நாடு அரசு இருக்கிறது. அனைவருமே கொசுவொழிப்பு பணியில் தான் இருக்கிறாங்க. ஆனால் மாநகராட்சி நகராட்சி பேராட்சி படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. எனவே அனைத்து கொசுவொழிப்பு பணியாளர்களையும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் கீழ் கொண்டு வந்து அவர்களுக்கு அகவிலைப்படி வழங்கி அவர்களுக்கு அந்த குறைந்தபட்ச ஊதியத்தை வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். அதே போலவே டெய்லி வேஜ் என்பதற்காக தினக்கூலியின் அடிப்படையில் ஊதியத்தை வழங்காமல் அவர்கள் மாத ஊதியமாக வழங்கிட வேண்டும். டெல்லியில கொசு ஒழிப்பு பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்திருக்கிறார்கள். அதை முன்மாதிரியாக கொண்டு, டெல்லியை முன்மாதிரியாக கொண்டு தமிழ்நாடு அரசும் தமிழ்நாட்டில் பணியாற்றக்கூடிய 36,000 கொசு ஒழிப்பு பணியாளர்களுக்கும் பணி நிரந்தரம் வழங்க வேண்டும் என எங்களுடைய சங்கங்களின் சார்பாக வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். மருத்துவமனை விரைவில் வரவேற்கின்றது. மருத்துவமனைக்கு முன்பாக தமிழ்நாடு அரசுக்கு இந்த பிரச்சனைகளை கவனத்தில் எடுத்து செல்ல நோக்கத்தோடு தான், நல்ல நோக்கத்தோடு தான் இந்த ஊடகவியலாளர் சந்திப்பை ஏற்பாடு செய்தோம். எனவே நாங்கள் முன்வைத்துள்ள இந்த கோரிக்கையை தமிழ்நாடு அரசு கனிவோடு பரிசீலிக்க வேண்டும் என எங்களுடைய சங்கங்களின் சார்பாக வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம்.